ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வ்ளாகில் உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல ஸ்டவ் மேலே ஒரு கிண்ணத்தை வச்சுக்கின்னு கிண்ணம் சூடானதுமே 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிறேன். சூடானதுமே ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/4 இன்ச்சு பட்டை போட்டுக்கிறேன். ஒரு 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பூண்டு முழுசை தோல் எடுத்துகிட்டு ஒரு பூண்டு போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ஒரு 25 கிராம் அளவுக்கு கேஷ்யூவை சின்ன சின்ன பீஸாக பண்ணி போட்டுக்கிறேன். இவ்வளவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு 2 வெங்காயத்தை நீட் வாக்கில் அறுத்துக்கின்னு போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நீட் வாக்கில் அறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும், குருவா அறுத்து போட்டுவிடாதீங்க. நான் போட்டுக்கின்னு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டுன்னு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எனக்கு பச்சை பட்டாணி கிடச்சிது, அதனால நான் பச்சை பட்டாணி ஒரு 1/4 kg அளவுக்கு போட்டுக்கிறேன். கிடைக்கலன்னா ஆப்ஷனல், இது போட்டுக்கினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கினேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இல்லைனா ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனதுமே மறுபடியும் நல்லா கலரிட்டு நான் இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியை முதல்ல ஊற போட்டுருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரு அரிசி ஊற போட்டிருந்தேன். அந்த அரிசியும் இதில் போட்டுட்டு நல்லா கலரிட்டு 2 கிளாஸுக்கு நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் 2 கிளாஸு தேங்காய் பால், 2 கிளாஸு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 கிளாஸ் தேங்காய் பாலும் போடலாம், 1 கிளாஸ் தண்ணியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரிட்டு ஒரு தடவை உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுட்டிங்கன்னா நல்லா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இது சிக்கன் கிரேவி கூட குருமா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இஷ்டம். இந்த vlog இஷ்டம் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.